சென்னை காசிமேட்டில் ஜிம் ட்ரெய்னர் பரிந்துரைத்த ஸ்டெராய்டு ஊசி செலுத்தியதால் 35 வயது நபர் உயிரிழந்திருக்கிறார். இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உடலை விரைவாக கட்டுமஸ்தாக மாற்ற முயன்றபோது இந்த விபரீதம் ஏற்பட்டிருக்கிறது. சென்னை காசிமேட்டில் ஜிம் ட்ரெய்னர் பரிந்துரைத்த ஸ்டெராய்டு ஊசியை செலுத்தியதால் 35 வயது நபர் உயிரிழந்திருக்கிறார். காலடிப்பேட்டையில் உள்ள ஸ்வெட் ஜோன் ஜிம்மில் 6 மாதங்களாக பயிற்சியை மேற்கொண்ட ராம்கி என்பவர் உயிரிழந்திருக்கிறார். ஸ்வெட் ஜோன் என்ற ஜிம்மில் 6 மாதங்களாக பயிற்சியை மேற்கொண்ட ராம்கி என்பவர் உயிரிழந்திருக்கிறார். கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்போம். கதிரவன், வணக்கம். விவரங்கள் என்ன? சென்னை காசிமேடு பகுதியைச் சேர்ந்த ராம்கி என்ற 35 வயது மதிக்கத்தக்க வாலிபர் உயிரிழந்த சம்பவம் குறித்து காசிமேடு போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக 2 நாட்களாக வயிறு வலி மற்றும் உடம்பு வலியால் தனியார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட நிலையில அவருக்கு கல்லீரல் பாதிப்பு ஏற்பட்டதாகவும் அதன் காரணமாக சிகிச்சை பலனின்றி உயர்ந்ததாகவும் மருத்துவ தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவரது உறவினர்கள் மருத்துவ ஆலோசனை இல்லாமல் உடல் வளர்ச்சிக்காக ஊக்க மருந்து ஊசிகளை அவரது உடற்பயிற்சியாளர் கூறியதன் பேரில் அவர் அதிக அளவில் சேர்த்ததுனால உயிரிழந்ததாகவும் குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். குறிப்பாக கட்டுக்கோப்பான உடல் அமைப்புக்காக 6 மாதங்களாக அவர் உடற்பயிற்சி மேற்கொண்டதாகவும் அப்பொழுது அவரது ஜிம் பயிற்றுவிப்பாளர் தினேஷ் சந்திர மோகன் என்பவர் பரிந்துரைத்ததன் காரணமாக ஊக்க ஊசியை எடுத்துக்கொண்டதன் காரணமாக அவர் உயிரிழந்ததாக மற்ற ஒரு உறவினர்கள் சார்பாக குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார்கள். 2 குழந்தைகளின் தந்தையான ராம்கி கடந்த 6 மாதங்களாக தனது உடலை கட்டுக்கோப்பாக வைத்திருக்கிற அந்த ஜிம்முக்கு பயிற்சிக்கு சென்றதாகவும் தொடர்ந்து அவர் பயிற்சிகளை செய்து வந்த நிலையில 2 நாட்களாக வயிற்று வலியின் காரணமாக நேஷனல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவங்க மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொண்ட போது அவரது கல்லீரல் அதிக அளவு பாதிக்கப்பட்டிருப்பது தெரிய வந்த நிலையில தொடர் சிகிச்சைகள் அளித்து வந்த நிலையில அவர் உயிரிழந்ததாக மருத்துவ தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவரது உறவினர் தரப்புல காசிமேடு காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. பிரேத பரிசோதனைக்கு பிறகே உயிரிழப்புக்கான காரணங்கள் தெரிய வரும் என்றும் காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.